வாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்புகிறார் விஜய். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. கைஸ் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல பிரச்சாரமும் சரி ரோட் ஷோவும் சரி எதுவுமே பண்ண மாட்டாரு. கரெக்டா ஒரு 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடிடுறாரு. சோ இது தொடர்ந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நேத்து கூட கேன்சல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓட்டாரு. சோ அவ்வளவு மக்கள் அங்க வெயிட் பண்ணாங்க அவருக்காக. சார் 2 மணி நேரமா நிக்கிறோம் சார் தளபதியை பாக்குறதுக்காக. இவ்ளோ பேர் பிரஸ் எல்லாரும் நின்னு பிளான் மாறிடுச்சு இப்படி போனா இவ்ளோ பேர் ஏமாந்துட்டாங்க சார். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்டு போனாரு. சோ அப்படி எதுக்கு விஜய் பண்றாரு, அது பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை மது மத போதை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதும் இல்லாத ஒரு தூய தேசத்தை படைக்கும். இந்த ரோட் ஷோன்றது பாத்தீங்கன்னா விஜயும் பண்றாரு, மோடியும் பண்றாரு, ஸ்டாலினும் பண்றாங்க. இவங்க எல்லாருமே ரோட் ஷோ மாதிரி ஒண்ணு பண்றாங்கல்ல. இதனால மக்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு கருமத்துக்கு யூஸ் இல்ல. பட் இருந்தாலும் தொடர்ந்து எல்லா தலைவர்களும் எதுக்கு அந்த ரோட் ஷோ பண்றாங்க? ஒருத்தர் மட்டும் இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. சீமான் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. கல்வி மாநில உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிற தலைவன் கல்வியில் இருந்துதான் கட்டமைக்க வேண்டும். கல்விதான் ஒழுக்கத்தை, நன்னறியை, சமூக மேம்பாட்டை கல்வியிலிருந்து தான் கட்டமைக்க முடியும். அப்போ ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். அதாவது தொடர்ந்து பேசி பேசி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 260 மணி நேரத்துக்கு மேல அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. சோ அவரோட லிஸ்டும் வெளியே விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ இது எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் கேட்கல, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? முதல்ல இந்த 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, இது என்ன கதை அப்படின்றத பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி அந்த மாதிரி ஆயிட்டாலே போதும், அவ்வளவுதான். எந்த பிரச்சாரமா இருந்தாலும் சரி, ரோட் ஷோவா இருந்தாலும் சரி, எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுறாரு. எவ்வளவுதான் ஒரு ட்ரோல் பண்ணாலும் சரி, மத்த கட்சிங்க கேள்வி கேட்டாலும் சரி, 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்னா ஓடாது, அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் டிசைட் பண்ணிருக்காரு. நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வேப்பேரிக்கு அவர் போகணும். ஓகேங்களா, 8 மணி வரைக்கும் அவருக்கு பர்மிஷன் இருக்கு. உருட்டுவாங்க, டிவி கேஸ்ல இருந்து பயங்கரமா வேணா உருட்டலாம். 8 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. வேப்பேரியில வெயிட் பண்ணிருக்காங்க மக்கள். அங்க இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய அவங்க பேசுறது வந்து லூசுத்தனமா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கூட கம்பேர் பண்றாங்க. கோயிலுக்கு போனது சரி, கோயிலுக்கு ஏன் போன? சாமியே இங்க வந்து சொல்லி நாங்க பாத்துக்கிறோம். சாமியே வரல என்னன்னா அதாவது சாமியை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் அவர் ஒரு ஆக்டர்ரா, அவ்வளவுதான்டா, ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வந்திருக்காரு. சோ எனக்கு அதை பார்க்கும்போது இந்த அளவுக்கு இவங்கலாம் இப்படி ரியாக்ட் பண்றதை பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அளவுக்கு மூளை மங்கி இருக்கா நிறைய பேருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ல, நிறைய பேருக்கு மூளை மங்கி இருக்கா அப்படின்றத யோசிக்க தோணுது. இவ்வளவு மோசமாவா இது பண்ணுவீங்க? இவ்வளவு மோசமாவா எங்கேயும் கம்பேர் பண்றீங்க? கடவுள் கூட எடுத்துட்டு வந்து விஜயை கம்பேர் பண்றீங்கன்னா ஐயோ இந்த மூளையெல்லாம் அப்படியே அடுப்புல வச்சு எரிச்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி அதை பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. ஒரு ஆக்டர் உங்களை நீங்க அவருக்காக வெயிட் பண்றீங்க, அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வேப்பேரியில. சோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்களே, ஏன் நம்ம ஒரு இடத்து போய் பார்த்துட்டு போக கூடாது அப்படின்னு கூட அந்த மனுஷன் யோசிக்கல. அவர் பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சா வண்டியை ஸ்ட்ரைட்டா விடு, சென்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா விடு, பீச் ரோட புடி, நம்ம வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாருங்க. எல்லாரும் டாடா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. விஜய் போயிட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கவங்க நம்பல. அல்ல அப்படிலாம் இல்ல அண்ணன், அதெல்லாம் போக மாட்டாரு, அவருக்காக நான் காத்துட்டு இருக்கோம்ல, விஜய் நான் பார்க்கணும்ல, அவர் வருவார்ல அப்படின்ற மாதிரி. வருவாரு, நல்லா வாயில நல்லா வருவாரு. அதாவது அவங்க மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இந்த மனுஷன் ஒவ்வொரு வாட்டி கேன்சல் பண்றாருல, அவர் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு அசால்ட்டா போயிடுறாரு. அவ்வளவு பேர் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கல்ல, அந்த ஒரு அக்கறைக்காவது கொஞ்சம் உழைங்க பாஸ். கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் லேட்டா போனாதான் என்ன, அப்படி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆப்போசிட் கட்சிக்காரங்களா கேட்கிற கேள்வி இதுதான். 6 மணிக்கு மேல தலைவருக்கு என்ன வேலை இருக்குன்னே தெரியலையே, வீட்டுலதான் ஆளே இல்ல, தனியா தான் இருக்காரு. அப்படி இருக்கும் போது இவருக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல கடுப்பா வருது வந்து 6 மணிக்கு போய்க்கோங்க, போகாம இருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் 6 மணிக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க, அதாவது பிரச்சார வேலை எதுவுமே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு கிளீனா தெரியல. அப்புறம் எதுக்கு ஷெட்யூல் பண்றீங்க? அப்புறம் எதுக்கு வேப்பேர்ல ஷெட்யூல் பண்றீங்க? எனக்கு அதுதாங்க இங்க புரியாத ஒரு புதிரா இருக்கு. மக்களை கஷ்டப்படுத்தி அந்த கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இதெல்லாம் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலே அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க, அவ்வளவு பேர் உங்களுக்காக உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்றாங்க. 2 மணி நேரமா நிக்கிறோம் சார் தளபதியை பாக்குறதுக்காக. இவ்ளோ பேர் பிரஸ் எல்லாரும் நின்னு பிளான் மாறிடுச்சுன்னு இப்படி போனா இவ்ளோ பேர் ஏமாந்துட்டாங்க சார். நாங்க இப்ப தொட்டிட்டா போக முடியும்.
எப்போ நம்ம ஏரியாக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணோம். இப்படி கடைசியில பிளான் மாறிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அப்படிப்பட்ட மக்களை வந்து பாத்தீங்கன்னா காக்க வச்சுட்டு அசால்ட்டா நீங்க வீட்டுக்கு ஓடி போறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட தலைவர்னே தெரியலையே. ஏன் அந்த மக்களுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. இதுல வர சில கதை வேற கட்டினாங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா விட்டுட்டாங்க, லெஃப்ட் கட் பண்ணணும், ஆனா ஸ்ட்ரைட்டா போனதுனால அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. டேய் இதெல்லாம் ஒரு கதையடையா, வண்டியை திருப்ப முடியாதடா, ட்ரெயின் ஆடாது, ட்ரெயின் ஆகுது, அதாவது ரிவர்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூட்டன் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போறதுக்கு எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வரணும்னு நினைச்சிருந்தா அவ்வளவு பேர் அவங்க வெயிட் பண்றாங்கன்னு நினைச்சிருந்தா வந்து பாத்துருக்கலாம். அவர் வந்து பார்க்க தான் போறாரு, பேச கூட போறது இல்ல, பார்க்க தான் போறாரு. இதுல வேற அவர் மேல கேஸ் வர போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாவேகா தலைவர் வந்து அவர் மேலேயும் சரி, புஷி ஆனந்த் மேலேயும் சரி, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பேசுறதுக்கு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஷோவா அதை மாத்திட்டாரு. சோ அதனால அவங்க மேல கேஸும் கொடுத்திருக்காங்க, கேஸும் போட்டிருக்காங்க. இதனால நிறைய பேர் வந்து டிராபிக்ல அஃபெக்ட் ஆகுறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல இருக்க ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கொடுத்திருக்காரு. விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சோ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இப்ப இந்த கேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணது தப்பு தான். ஏன்னா ஒரு வேற ஒரு இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வேற ஒரு இது பண்ணது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கேஸ் வாங்குறதெல்லாம் சகஜம் தான் எலெக்ஷன் டைம்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணவங்கள நீங்க ஒரு துச்சமா அப்படியே நினைச்சிட்டு நீங்க பாட்டு ஈஸியா வந்து கடந்து போறீங்கன்னா எனக்கு அங்க இருக்கவங்க வெயிட் பண்ண மக்கள் தான் யோசிக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி அவருக்காக வெயிட் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுது, மூஞ்சில சாணி கட்சி ஊத்துன மாதிரி ஏமாற்றத்தோட போறீங்களே, நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் நம்ம அண்ணன் நமக்காக யோசிக்க மாட்டாரு, நம்ம வெயிட் பண்றோமே அப்படின்ற அக்கறை எதுக்கு அவருக்கு இல்ல, வந்து சும்மா கையாட்டிட்டாவது அவர் போயிருக்கலாம்ல, அதை கூட அண்ணன் ஏன் பண்ண மாட்டாரு அப்படின்றத யோசிக்கணும். அதை யோசிச்சாதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கஷ்டம் கூட நம்மளுக்காக படாத அண்ணன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்காக எப்படி உழைப்பாரு அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அரசியல் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். கடவுள் கூடலாம் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க, கன்றாவி பிடிச்சோனுங்களே, அதெல்லாம் பண்ணி தொலையாதீங்க. அவர் ஒரு நடிகர், ஓகேவா, அவர் நடிகரா மட்டும் பாருங்க, அப்படியே தூக்கி தலையில வச்சுக்கின்னு ஆடுறது அந்த கம்பேரிசனை பார்க்கும் போது இரிட்டேட் ஆகுது. உண்மையில அவ்வளவு இரிட்டேட் ஆகுது. எங்கடா பா நிறைய பேர் சொல்லுவாங்களே தற்குறிஸ்னு, எனக்கு அது சொல்ல அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இந்த மாதிரி பேசும்போது இவங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப ரொம்ப தப்பு. எனிவேஸ் இதுக்கு அப்புறம் இந்த ரோட் ஷோ மேட்டருக்கு வருவோம். இந்த ரோட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா விஜயும் பண்றாரு, மோடியும் பண்றாரு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இவங்களும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோட் ஷோன்றது ஆக்சுவலா ரோட் ஷோல மக்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அது வந்து ஷோ காமிக்கிறது, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஷோ காமிச்சிட்டு போகிறது. இதை வந்து ஒரு ஆக்டர் இவங்கெல்லாம் பண்ணால் ஓகே. ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே பார்த்த ஒரு ஆக்டர் வந்துட்டு வந்து இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணுறேன் அப்படின்றது ஓகே. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் இப்போ ஆக்டர் கிடையாது, ஓகேங்களா. விஜயும் ஒரு பொலிட்டீஷியன், அதே மாதிரி மோடியும் ஒரு பொலிட்டீஷியன், அதே மாதிரி ஸ்டாலினும் ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அரசியல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிறவங்க. நீங்கள் மக்களோட பிரச்சனைகள் எடுத்து பேசணும், மக்களை எஜுகேட் பண்ணணும், மக்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ இதை பண்ணுறவங்க தான் தலைவர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோடி வந்து ரோட் ஷோ வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. மோடி வந்து பாத்தீங்கன்னா பேசுறது நம்மளுக்கு புரியாது, ஏன்னா ஹிந்தி தெரியாதனால புரியாது. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடுல பேசும்போது பாத்தீங்கன்னா நல்லா தான் பேசுவாரு. அவருக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குங்க, செமையா பேசுவாரு. நிறைய பேர் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து அங்க நல்லா பேசுவார். அந்த இதை ஸ்பீச்சை பார்ப்பேன், ஓன் அப்படி இப்படின்னு கத்தி தான் பேசுவாரு. இங்க சீமான் பேசுறாருல அந்த மாதிரி தான் அந்த இடத்துல குஜராத்ல அந்த மனுஷன் பேசிட்டு இருப்பாரு. இங்க லாங்குவேஜ் புரியாததுனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தலைவர்கள் பொலிட்டீஷியன் என்ன பண்ணா மக்களுக்கு வந்து பேசணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்களோட குறைகளை எடுத்து பேசணும், எதிர்க்கட்சி பண்ண தவறுகளை சுட்டிக்காட்டி பேசணும். அப்படி பேசுறவங்க தான் தலைவர்கள். அப்படி பேசினா தானே மக்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். நேத்து பாருங்க சீமான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் போட்டு பொலன்னு பொலகிறாரு. நீ எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியா, எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நீ நின்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிளிக்கிறாரு. சோ அவ்வளவும் கிளிக்கிறதுக்கு காரணம் என்ன, அவரு அவ்வளவு பிரச்சனைக்கு நின்றுக்காருங்க. உண்மையான கம்யூனிஸ்ட் மகன் நீத்தனுக்கு போராட வந்ததா கம்யூனிசம்? கட்டத்தில் மீட்புக்கு பேசுமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு நிக்குமா? முல்லை பெரியாற்றுக்கு நிக்குமா? விளைஞ்ச நெல்ல நீ கொள்முதல் செய்து குடல்ல கட்டி சேமி என்று சொன்னதா? டாஸ்மாக மூடி சொல்லுமா? என் அக்கா தங்கச்சி குடிக்க வச்சு தாலியா இருக்காத சொல்லுமா? ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்து நின்னுச்சா? அணு உலைக்கு நின்னுச்சா? எதுக்கு நிக்கும்? எது கம்யூனிசம்? அன்னைக்கு கார்பரேட், இன்னைக்கு கார்பரேட். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் பண்ண தப்பையும் பேசணும், நான் வந்தா என்ன பண்ண போறேன் அப்படின்ற அந்த ஒரு இதையும் கொடுக்கணும். சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பண்றவங்க தான் தலைவர்கள். அதுதான் ஒரு அரசியல் கட்சி, அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ரோட் ஷோ வந்துட்டு சும்மா கையாடிட்டு போறது, அது என்ன ஒரு மென்டாலிட்டினே தெரியல. மக்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க வரவங்கள அப்ப நீங்க மக்களை என்னவா நினைக்கிறீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசய பிறவி, நம்ம வந்து கையாட்டினா மொத்த பேர் நின்று ஓன்னு கத்தணும்.
இப்படி ஒரு மென்டாலிட்டியில் அது வந்து மாஸ் மென்டாலிட்டின்னு. ஸோ விஜயும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஒரு ஆக்டர் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்லேருந்து அந்த மென்டாலிட்டி தான் வச்சுக்கோங்களேன். கூட்டத்தை காமிச்சு நம்ம ஒரு மாஸ் கெத்து காமிக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த கெத்து காமிக்கிற இதுதான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் இருக்கு, மோடி அவருக்கும் இருக்கு, ஸ்டாலின் அவருக்கும் இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எஜுகேட் பண்ணணும்னு யோசிக்காம அந்த கெத்து காமிக்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்காங்க. ரோட் ஷோன்றது என்னையா ஸ்டாலின் எடப்பாடி விட்டு நினைக்காதீங்க. மோடி எடப்பாடி எல்லாம் ஒன்று தானே, ஒன்றா தான் வராங்க. அதனால தான் எடப்பாடி விட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் அந்த ரோட் ஷோன்றது அந்த மாஸ் மென்டாலிட்டி தான் குறிக்குது. இந்த மாஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா தெரியுது. எனிவேஸ் இப்போ சீமான் மேட்டருக்கு வருவோம். ஸோ இவங்க வந்து இந்த ரோட் ஷோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் போய் பேசிக்கிட்டே இருக்காரு, உழைப்பை கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தான் தூங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கட்சி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண சில விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, ஓ இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காரா, இவ்வளோ எஃபர்ட் போடுறாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா, சீமான் போட்ட உழைப்பை இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல வேற எந்த கட்சி தலைவரும் போடல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உண்மையிலே அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்க பாருங்க, அவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மட்டும் இது வரைக்கும், அதாவது மார்ச் 21 ஏப்ரல் 14 வரைக்கும் அவர் முடிச்ச லிஸ்ட் வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ அதுல வரைக்கும் பாத்தீங்கன்னா 8100 கிலோமீட்டர் வந்து அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. டோட்டலா 6376 நிமிஷம் பேசியிருக்காரு, 266 மணி நேரம் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது இல்லாம 3-4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்கி இருக்காரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா பிரஸ் வந்து மீட் பண்ணி பேசுறாரு. ஏன்னா பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஈவினிங் அப்படின்ற மாதிரி அடிக்கடி பிரஸ்ஸையும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் போடுறாருல பின்னாடி ஸ்லைடு அந்த எல்இடில, சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை அது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ல, இவரும் சேர்ந்து உட்கார்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். சோ இதுக்கான டைம் ஒதுக்குறாரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா கட்சியோட அந்த நிர்வாகிகள் கூட்டம்லாம் இருக்குல்ல, சோ அதையும் வந்து போடுறாரு. இவ்வளோத்தையும் ஒரு மனுஷன் பண்ணா கண்டிப்பா ஒரு சொன்ன மாதிரி 3-4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்க முடியும். ஓகேங்களா, அதுவும் டிராவல்ல தான் அதிகபட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து எஃபர்ட்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம், மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைடு எல்லாம் போடாம, அது மட்டும் இல்லாம போய் பேசாம, அவரு ஈஸியா ரோட் ஷோ பண்ணிட்டு போயிடலாம, வந்துட்டு சும்மா கையாட்டிட்டு ஓகேப்பா நான் தான் இந்த மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவர், சும்மா கையாட்டிட்டு போறேன், எல்லாம் பார்த்துட்டு போங்க அப்படின்றது அது என்ன மாதிரியான பைத்தியக்காரத்தனம்? அது ரோட் ஷோன்றது அது ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனம் தானே. அது எனக்கு புரியல. இந்த மாதிரி நீங்க வந்து மக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடவுளாகவும் மக்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க பக்தர்களாகவும் பாக்குறீங்களா? நீங்க அந்த இடத்துல மேல நின்னுக்கிட்டு கையாடிட்டு போகும்போது மக்கள்லாம் ஓன்னு கத்திட்டு உங்களுக்கு வந்து ஆர்ப்பரிக்கணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா? இந்த மென்டாலிட்டி சொல்றேன் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப தப்பான மென்டாலிட்டி. அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. என்னடா மக்கள் வந்து இப்படி போய் முக்காவாசி பேர் அதுல காசுக்கு தான் போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிஜேபி கூட்டுற கூட்டமா இருக்கட்டும், ஸ்டாலின் கூட்டுற கூட்டமா இருக்கட்டும், எல்லாமே காசுக்கு தான் போய் நிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அவங்களோட வாழ்வாதாரம் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்லைங்க. ஆக்சுவலா இதுல மக்களை வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து அரசியல் பண்ண முடியாது. உண்மையில சொல்ல 200 ரூபாய்க்கு கூட்டணும் வந்து நிக்க வைக்கிறாங்கல்ல காலையில இருந்து நைட் வரைக்கும், எதுக்கு போய் இந்த 200 ரூபாய்க்கு நிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் விழிப்புணர்வு. ஸோ அந்த விழிப்புணர்வை இவங்க இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க, ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அது மாதிரி மக்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசவும் மாட்டாங்க. டாஸ்மாக மூடுவோன்னு பேசுறாங்களா, அதெல்லாம் பேச மாட்டாங்க. எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லுவாங்களா, அதை சொல்ல மாட்டாங்க. மெடிக்கல் மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லுவாங்களா, அதையும் சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு அத்தியாவசியமா எதுலாம் பெரிய பிரச்சனையா இருக்கோ அதை வந்து நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இலவசங்கள். நான் வந்தா இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன், அதுமெல்லாம் கோல்டு போடுறேன், சிலிண்டர் தரேன், இந்த மாதிரி இலவசங்களை அனௌன்ஸ் பண்றது, ஃப்ரிட்ஜ் தரேன், உங்களுக்கு வந்து 8000 கூப்பன் தரேன். என்ன கருமம் கன்றாவிடா இதெல்லாம், என்ன கன்றாவிடா இது? தமிழ்நாட்டில் முக்காவாசி பேர் படிச்சிருக்கோம் தானே, படிக்காதவங்க எல்லாம் கொஞ்சம் ஏமாந்தா பரவாயில்ல, படிச்சவங்களும் கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லாம அவங்க கொடுக்குற 8000 கூப்பன், ஃப்ரிட்ஜுக்கு 2000 1000 இந்த பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல சில மகளிர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முக ஸ்டாலின் அவர் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாரு, அந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம், மாசம் மாசம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 1000 2000 இதெல்லாம் தராங்களே, உங்ககிட்ட இருந்து தாங்க கொடுக்குறாங்க. உங்களோட கரண்ட் பில் ஏறுதுங்க, அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, நிலவரி ஏறுது, இதனால மொத்த விலைவாசியும் ஏறுது. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருந்து மாசம் மாசம் 2000 உருவுறாங்க. அதை கொஞ்சம் யோசிங்க. காசு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொத்தை வித்து கொடுக்கல, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொத்தை வித்து கொடுக்கல, உங்களோட சொத்தை தான் பாத்தீங்கன்னா விற்க வைக்கிறாங்க. அந்த ஒரு கேவலமான அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இலவசங்களை அனௌன்ஸ் பண்றது, ஓட்டு காசு கொடுக்கறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அந்த மனுஷன் புதுசா வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு பார்த்தா அதே கூட்டத்தில் சேர்ந்த ஒரு ஆளா தான் அவரும் இருக்காரு. அந்த வெறுப்பு வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா விஜய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, விஜயை சப்போர்ட் பண்ண நானு. சோ அப்படிப்பட்ட மனுஷன் வந்து இப்படி வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தரா வந்து சுத்தும் போது அப்ப நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும். அது பேர் தான் விழிப்புணர்வு. சோ நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சாதான் மத்தவங்க
அவங்களை வந்து கேள்வி கேட்க முடியும். தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் யோசிங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும்போது நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து யார் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்ற கட்சிக்கு ஓட்டு போடா, சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல. இந்த இடத்துல சீமான்றது ஒரு ஃபாலோவரா வந்து யாரும் இருக்கக்கூடாது. இப்போ அதே தான் நானும் சொல்றேன். அவர் வைக்கிற கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து செய்யறேன்னு சொல்றாருல, அந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ணாதான் நம்ம ஓட்டு போடணும். அதுதான் இங்க கிளாரிட்டி. அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. இந்த மாதிரி சீமான் சொல்ற மாதிரி எஜுகேஷன் யார் ஃப்ரீயா கொடுக்குறான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தரமான மருத்துவம், தரமான கல்வி, சோ இதெல்லாம் யார் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. நீ இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல வரல, பட் கொஞ்சமாவது மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இலவசங்களை நம்பி ஓட்டு போடாதீங்க. ஃபைனலா முடிக்கும் போது ஒண்ணே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ரோட் ஷோன்றது இருக்குல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட நம்ம பேசினா நம்ம மாட்டிப்போம். மக்கள் கிட்ட வாயை திறந்து பேசினா நம்ம வந்து யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால நம்ம பேச வேணாம். மக்கள் வந்து நம்மளை வந்து கடவுள்களாவே பார்க்கட்டும், அந்த நிலைமையிலே அவங்களை வச்சுப்போம். அவங்க வந்து நம்மளை பார்க்கறதுக்கே அப்படியே ஏங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களை பார்க்கறதுக்கு நாங்க ஏங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. எதுக்காக? நீங்களும் சக மனுஷங்க தாங்க. நாங்க ஓட்டு போட்டு தாங்க உங்களுக்கு அந்த நிலைமையே. பிரைம் மினிஸ்டர் மோடி ஆகட்டும், இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ வந்திருக்க விஜய் ஆகட்டும், நாங்க ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு அந்த பதவியே. நாங்க வந்து உங்களை ரசிச்சாதான் உங்களை எடுத்துட்டு போய் அங்க வைக்கவே முடியும். அப்படி இருக்கும்போது உங்களை அந்த இடத்துல வச்சு நீங்க வந்து ஒரு மாதிரி பார்க்கறது எந்த அளவுக்கு சரியான மென்டாலிட்டின்னு தெரியல. தயவு செஞ்சு பிரச்சாரம் பண்ணுங்க, மக்கள்கிட்ட வந்து பேசுங்க, மக்களுக்கு புரிய வைங்க. அதை புரிய வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரோட் ஷோ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. எனிவேஸ், உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.